ஹாய் எவ்ரி ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் அந்த விஷயம் மேரேஜ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மேரேஜுங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பார்ட்னரை நமக்கு நமக்கு ஈக்குவலாக அவங்கள பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு போகிறது. அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாதுன்னா எதிர்ப்பு இருக்கக்கூடாது, ரெண்டாவது எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு நம்ம செலுத்த ட்ரை பண்ணணும் அவங்க மேலே. அதுதான் வந்து மேரேஜுங்கிறது என்னை பார்த்து ஒரு சிம்பிளான டெஃபினேஷன். ஸோ இந்த மேரேஜுக்குள்ளார நம்ம போகிறதா வேணாமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணுன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எதுக்காக எனக்கு மேரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க. ஏன் மேரேஜ் வேணும், அப்படி ஒரு மேரேஜ் பண்ணிட்டா நான் என்னென்னலாம் பண்ணலான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளார நம்ம நுழையலாமா வேணாமாங்கிறது. என்னைய பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு நான் ஒரு புக்கு பிடிச்சேன். ராகுல சங்கருத்தி ஆயர் எழுதுனா ஊர் சுற்றி புராணம்ங்கிற ஒரு புத்தகம். அதை ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தோன்னா இந்த வாழ்க்கைக்குள்ளார என்ட்ராக இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். ஸோ இதுதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. நன்றி, வணக்கம்.